நீங்க தனிமையை உணர்றீங்களா? அப்படின்னா நீங்க 15 தடவை புகைக்கிறதுக்கு சமம். ஆமாங்க, இத நான் சொல்லல. ரேகன் ட்ரீஃப் நிறுவனம் அப்புறம் இந்தியானா யுனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசின் மேற்கொண்ட ஒரு புதிய ஆய்வுல இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா தனிமை எப்படி நமக்கு அதிகமாகுது, தனிமையால எங்களோட உடம்புக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அதே மாதிரி தனிமையில இருந்து எப்படி விடுபடுறதுன்ற போன்ற அம்சங்கள் இந்த வீடியோவுல காத்திருக்க. இதை மிஸ் பண்ணாம கட்டாயம் பாருங்க. நாம் சமூக உறவுகளுக்காகவே உருவாக்கப்பட்டவர்கள். ஆனால் நீங்கள் எப்போதாவது ஒரு அறையில் இருந்தபோது தனிமையாக உணர்ந்திருக்கிறீர்களா? இதை தனிமை அல்லது சமூக தனிமை என்று அழைக்கப்படுகிறது. இது நீண்ட காலமாக தொடர்ந்தால் உடல் மற்றும் மனநலத்தின் பாதிப்புகளை ஏற்படுத்தும். உடல் மன அழுத்தம் அல்லது வலியை உணரும் போல் தனிமையையும் ஒரு விதமான ஆபத்தாகவே மூளை எடுத்துக்கொள்கிறது. எச்சரிக்கை சமிக்ஞைகளை அனுப்பி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கிறது. இதனால் நீண்ட கால வீக்கம் ஏற்பட்டு இதய நோய், நீரிழிவு, முடக்குவாதம் மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு காரணமாகலாம். தனிமை உணர்வால் பசி மற்றும் தாகத்தின் போது ஏற்படும் மூளை நிகழ்வுகளை போன்றவே சில நரம்பியல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மேலும் நினைவாற்றல் மற்றும் கற்றல் திறனை பொறுப்பாக கொண்ட டென்டேட் கைரஸ் பகுதி சுருங்க தொடங்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இது உடல் நலத்துக்கு மட்டுமல்ல, மனநலத்திற்கும் தீங்கு விளைவிக்கிறது. தனிமை இருதய நோய், மனச்சோர்வு, டெமென்ஷியா, அறிவாற்றல் குறைபாடு மற்றும் அதிக இறப்பு அபாயத்திற்கும் காரணமாகிறது. உடல் பருமன் அல்லது தினமும் 15 புகைக்கிறத விட தனிமை கொண்டு வரும் அபாயம் மிக அதிகம். வலுவான உறவுகள் மன அழுத்தத்தை குறைத்து தினசரி வாழ்க்கையை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. தனிமையால் பாதிக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கையுடன் வாழ்கிறார்கள். பாதுகாப்பற்ற உணர்வால் தூக்க கோளாறுகளையும் அனுபவிக்கிறார்கள். இதனால் அவர்கள் உறவுகளை எளிதில் விலக்கி விடுகிறார்கள். சிலர் அவநம்பிக்கையுடன் பேசுவதோடு நிராகரிப்பை பயமாக நினைத்து தங்களையே விலக்கிக் கொள்கிறார்கள். இதுவே அவர்களை மேலும் தனிமைப்படுத்தும். இந்த பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாக விஞ்ஞானிகள் கூறுவதாவது, ஒருவரின் மனதில் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்வது மிக முக்கியம். சமூக திறன்களை வளர்த்துக் கொள்வதும் உறவுகளை சிறப்பாக பேணுவதும் தனிமையிலிருந்து மீள உதவும்.